இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓனர் விட்டாரா? இந்த வாட்டி சூஸாக ஓனரா? அந்த பாப்பா எந்த கேஸ் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ வேற ஜாதி அனுமதிப்பாங்களா? இப்போ அவ ஓகேனா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணி போயிருந்தவங்க எது என்ன சவால் ஏற்றுப்பாங்களா? நடந்ததோ தெரியல. ஆக்சுவலா பார்த்தா சிட்டில தான் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் லேட் ஆகுது பசங்களுக்கு அப்படின்னு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா கவனிச்சு பார்த்தா கிராமத்துல தான் வந்து பசங்களுக்கு கல்யாணம் ஆகுது ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. What's your problem? நோ மேரேஜ். No marriage? எஸ். ஏன்னா கிராமத்து பொண்ணுங்களுமே கிராமத்துல இருக்க அங்க பாக்குற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கூப்பிட்டு கேட்போம் மேம். கிராமத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு சிட்டி வாய்ஸ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். ஓகே, பல காரணங்கள் இருக்கலாம். ஓகே, சூழல் இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்ல மாமியாரவே இருக்கலாம். அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பல காரணங்கள் இருக்கலாம். இங்கே ஆரம்பிக்கலாம். ஏன் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்க நீங்க விரும்புறீங்க? நான் கிராமத்து பொண்ணு, அதனால நான் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புறேனால. அப்ப உங்க சரிங்களா நீங்க சொன்ன அவங்களுக்கும் ஆசை இருக்குல்ல, லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போய் பக்கத்துல இந்த மால்கில் எல்லாம் சுத்தி பார்க்கணும், 3 கிலோமீட்டர் தான். அதனால கூட இருக்கும். நகரத்து பையன் நல்ல பையன். அதாவது நகரத்து பையன் வேணுமா நகரம் வேணுமா உங்களுக்கு? நகரமும் வேணும், நகரத்து பையனும் வேணும். ரெண்டு பேர் தான் மேடம். நகரம் தான் மெயின் அவங்களுக்கு. யாரோ ஒருத்தரோட ரெண்டு பேர் தான். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆமா இருக்கு. ஏன்னா வில்லேஜ்லயே வாழ்ந்தவங்களுக்கும் இதா இருக்கும். கிராமத்துலனா அவங்க அம்மாவுக்கு வால் புடிச்சிட்டே போவாங்க. வால் புடிச்சிட்டு போறது என்னன்னா பின்னாடி போய் அம்மாட்ட கேக்குறது, நான் அனுப்பட்டுமா அப்பா கிட்ட கேக்குறது. இது எப்பவுமே அவங்களுக்கு பழக்கம் இருந்துட்டே இருக்கும். அப்படி இதெல்லாம் எல்லா இதுமே இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை எந்த வேலையும் பார்க்க கூடாது. அம்மா அம்மா அங்க போறீங்க. நான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்காங்கிறது என்ன பொறுத்தவரை போதும் சார். உங்க அக்கா பிடிச்சிருக்கா, உங்க மாமா பிடிச்சிருக்கா, அப்பதா பிடிச்சிருக்கா, அப்பதா அம்மா பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேக்குறாங்க சார். சமூகம் ஐயா பாத்தியா பிடிச்சிருக்கா? நான் எடுத்துங்க பாத்துக்கிட்டு நீங்களும் அத்தி பார்த்து சொன்னா போதும். இவன் ஆடுறாவ எப்படி மாப்பிள அருமையா இருக்குது. கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏஜ்டான பசங்களா இருப்பாங்க சார். எந்த ஏஜ்ல மாப்பிள்ளை இருந்தா நல்லது உங்களுக்கு? 26 27 இருந்தா எனக்கு ஓகே. ஒரு 29 எனக்கு வேணும். 20-30% எனக்கு வேணும். 29 வயசா? வேணாமா? சம்பாதிக்கலையே. அப்ப அந்த பசங்க எல்லாம் வேலைக்கு அப்பதான் டைம் பண்ணிருக்காங்க. யூஜி பிஜி எல்லாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகறப்ப 32 வயசு. 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழம் கிடைக்காது, காயம் கிடைக்காது. போறடா உன்னை. சிட்டில வந்து அதை மெயின்டெய்ன் பண்ணுவாங்க சார். என்ன மெயின்டெய்ன் பண்ணுவாங்க? வயசு எப்படி மெயின்டெய்ன் பண்ண முடியும்? லுக் தான் மெயின்டெய்ன் பண்ணலாம். மெயின்டெய்ன் பண்ணுவாங்க சார். ஆனா கிராமத்துல வந்து லுக் தான் மேட்டரா வயசு மேட்டரா? எனக்கு அது புரியணும். ரெண்டுமே தான் சார். ஆனா இவங்க கொஞ்சம் ஓவரா இல்ல. எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்ங்கறேன். வாய்ப்பே இல்லை சார். இப்ப பையன் வெல் செட்டில்டா இருக்கணும்ங்கறாங்க. ஆமா. ஒரு பையன் டிகிரி முடிக்கவே 23 வயசு ஆயிடுது. அதுக்கு அப்புறம் அவன் கல்ல கைய ஊனி கரண மாஞ்சு அவன் வேலை வெட்டி போறதுக்கே 25 வயசு ஆயிடுது. அம்மா தாயே சொன்ன பத்தி ஒரு பாட்டு 25 போறதே கஷ்டம் இப்பெல்லாம். தேடி நல்ல 28 27 ஆயிடுது. பையன் வேணும் அப்படின்னா அவன் 50,000 தான் சார் சம்பளம் வாங்குவான். அது இவ்வளவு வேண்டாமா சார்? எனக்கு போதுமா, எனக்கு 50,000 சம்பளம் எனக்கு போதும். நியாயத்துல இன்னைக்கு இருக்க கணக்குக்கு நீங்க கேக்குற டிமாண்ட மீட் அவுட் பண்றதால உங்களுக்கு 29 வயசு மினிமம் ஆயிடும். அது தகுதியும் வேணுங்கிறீங்க, வயசும் வேணுங்கிறீங்க. எப்படி பண்ண முடியும்? பாத்துக்கோ சார், நாங்க மேனேஜ் பண்ணி போனாங்க. மேனேஜ் பண்ணிப்பீங்களா? காலைல ஃபுல்லா பிச்சை எடுத்தேன். கொஞ்சம் கலெக்ஷன் கம்மி பாத்துக்க. ஏன்னா கொரோனா இருக்கு, கொரோனா அதான் கலெக்ஷன் கம்மியா இருக்கு. அடுத்த வாரம் நீ வா, நம்ம சேர்ந்து பிச்சை எடுப்போம். பையல எனக்கு என்னமோ 29 அப்படிங்கிறது ரொம்ப ஏஜ்டான பர்சனா தெரியும். அப்ப இவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? 29 30 29 வயசானவங்க யாருக்கெல்லாம் மனசுல ஒரு மாதிரி எனக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஐயோ அங்கிள் ஏய் சரி கொஞ்சம் அப்படி நினைச்சா முதல்ல வர பயம் என்ன? எல்லாத்துலயுமே வயல் இருக்கும். என்னால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது. சென்னையில வெயில் அடிக்குமா? இது கிராமம் வெயிலுங்கிறீங்க. இப்பதான் ஏதோ பேசுறீங்க. எல்லா ஊர்லயும் பயங்கர வெயில் அடிக்குது. கிராமத்து வேலைகள் பார்க்க விருப்பம் இல்ல. சொல்றாங்க வீட்லயே இருக்கணும். அரபி நம்ம எப்படி ஏத்துக்கிறது? கிராமத்துல இருக்கிற மேரேஜ்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறதாண்டா முத வந்து நம்ம அத்தை மாமா பசங்க யாராவது சொந்தத்துல தான் பாப்பாங்க முதல்ல. ஆமா ஆமா. மென்டாலிட்டிக்கான பார்ட்னர் வந்து எனக்கு ஃபேமிலி சரௌண்டிங்ல கிடைக்காது சார். கிடைக்காத இல்லையா? இல்ல சார். இது ஓகே. ஆமா, சொந்தத்துக்குள்ளேயே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்காதான் இருக்கும்.
இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. இப்ப நகருக்கு போய் என்ன பண்ணுவாங்களா எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிமாப்லையா? சார் மோஸ்ட்லி அப்படிதான் சார். யாருமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க? ஐயோ மூவி பார்த்து ஏன் போ நம்ம வீட்டுக்கு கூட்டு வராரு. நீங்க சொல்லுவீங்க. சார் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார். இந்த பொண்ணு சொல்றது ஈஸியா இருக்கும். இல்லங்கறவங்க கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. நீ மட்டும் கை தூக்கல, நீ தூக்கிடு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்ல, கூடவே இருக்கீங்க. இதெல்லாம் சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்கும். சார் நான் பாஸ்தா செய்யறேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ என் வீட்டுக்காரர் ஏதோ சாப்பிடுறேன் அப்படி ஒத்துக்காரு. இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க சார். வீட்ல மாமா மாமியார் இருப்பாங்க. அவங்க தனியா தனியா செய்யணும். அது ஒரு மாதிரி இருக்கு. அது ஓகே தான். எனக்கு பிடிக்காது. அது ஒரு இந்த டைப்பும் ஆமா அந்த சைடு பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு பிடிக்காது. சும்மா உன் மனசாந்திக்கா சும்மா அவங்க சமாதானப்படுத்துறேன்ற ஒரு வழியில ஒண்ணு பண்ணி சண்டை ஏத்தி விட்டுருவாங்க. நீங்க நம்ம கணவன் பண்ண கைக்குள்ள முந்தாடிய முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவள அப்படியே மட்டும் ஏன் முடிச்சுக்கணும் ஆசைப்படுறீங்க? நான் மட்டும் அப்படியே முடிச்சீங்க. உங்க அம்மா என்ன அப்படி பேசுவாங்க? சொல்லு. இப்போ சொல்லுங்க. ஐயோ விட்டுட்டு போவான். சின்ன டிரெஸ்ஸையும் விட்டுட்டு அவளை கட்டாம பிள்ளை இருக்கிறது பிள்ளைவா எடுத்துட்டு நான் கிளம்புவான். ஏன்டி மத்த வயலுக்கு யா பிள்ளைதா இருக்கு வைக்கலாம் இருக்க வீட்டுல அவன் வீட்டுல இருக்கா அன்னைக்கு என்ன திடீர்னு பழனி? நீ யாரா கட்டல அது நம்ம காலம் பாத்துக்கலாம். கேட்டு பாத்துக்கமா. சரிங்க. பொண்ணு வேற ஜாதி வேற சமூகமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு இன்னும் போல. அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்ப வேற ஜாதி அனுமதிப்பாங்களா? இப்ப அவ ஓகேனா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். பரவாயில்லையே. வரதட்சணை வாங்க மாட்டோம். ஏன் சார் இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல கல்யாணம் பண்ணுமா? சரி ஓபனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார். நான் வந்து எஸ்சி. இந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ ஓ உங்களுக்கு ஓகே? ஓகே சார். இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இல்லையேன்னு கேக்குறேன். வீட்டுக்கு கேக்குறேன் சார். டிவினால அப்படி பேசுறாங்க. ஆமா எல்லாம் தான் ஓடுது. முதல்ல மட்டும் வீட்டுக்காரர் கேட்கல. அப்படியே பட்டியலினத்தை சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரர் கேக்குறேன். பெரும்பாலும் ஜாதி இல்ல சார். எல்லாம் போய் கேட்டுவாங்க. எவ்வளோ வாய் விட்டீங்களா? இல்ல இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. ஆமா ஆமா. இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? சொல்லுங்க. இந்த பொண்ணு மருமகளாக்கிக்கணும்னு தோணிடுச்சு. இப்ப எது உங்களை தடுத்துருச்சு? சாதியா மதமாவ நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டு இருக்க வேண்டியது. கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டோமோன்னு வருத்தப்படுச்சு. பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தேவையில்லாம பேசக்கூடாது. மன்னிப்பு கேட்கறேன். பெரிய மனுஷன். இப்ப நான் பெரிய மனுஷனா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். டிவி ஷோன்னு பேசிட்டேன். இள சமுதாயத்துக்கிட்டையும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். புரியல. இளைஞர்கள்ட்ட பதில் இல்லைங்கிறீங்களா? இளைஞர்களே எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி. நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. வெக்கமா இல்ல? இப்ப நீங்க யார மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? ஒருத்தர் கூட கை தூக்கலையே. ஒருத்தர் தூக்கல. வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல. வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கிராமத்தை விட்டு வெளியே வந்துடணும்னு சொல்றீங்களே, ஏன் ஜாதியில வெளியே வர மாட்டேங்கிறீங்க? ஆமா. ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்கு மாடர்னிட்டி இல்ல, அவங்க ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல, நீங்க யாரு? அதேதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தனிப்பட்ட முடிவா எடுக்க முடியாது சார். வீட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை, திரும்ப உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை சொல்றேன். ஆமா. செஞ்சிருவாங்க. வீட்டுல வில்லேஜ் இது வேணாம் தானே சொல்றாங்க. அப்ப இது எனக்கு இப்ப புரியவே இல்லை. இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற ஆளாக இருந்தவர்கள் அரை நிமிடத்தில் வீடு குடும்பம் இப்படிதான் லவ்வும் நிறைய பேருக்கு புட்டுக்குது. லவ் பண்ணிட்டு அப்போ வரைக்கும் அது தெரிய மாட்டேங்குது. ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. அழகா வீட்டுல பக்கத்துலயே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. முடிஞ்சு அதான் இருந்துச்சு. ஆனா இது ஒண்ணு, அதான் அவங்களுக்கு வில்லேஜ் மாப்பிள்ள வேணுங்கிறாங்க. அதெல்லாம் மீறி, அதாவது வில்லேஜ் மாப்பிள்ள வேண்டாம், சிட்டி மாப்பிள்ள தான் வேணுங்கிறாங்க. அதெல்லாம் டிமாண்ட் பண்ணும்போது இது இப்படிங்கிறாங்க. எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தேவையில்லாம வாயை விட்டு ஏதோ கெத்து, ஏதாவது டிவி ஷோன்னு இவங்க வந்து சும்மா வாய் வார்த்தையா தான் பேசுவாங்க. ஆனா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையும் சரி, இப்போ இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஷோலையும் அதே மாதிரி ஒரு பொண்ணு பேசிச்சு பார்த்தா அது ஏற்குமாறாக தான் இருக்காங்க. அதான் சொல்றேன்ல, டிவி ஷோல பேசுறது எல்லாமே உண்மையா இல்லை.
அவங்களோட லைஃப் வேற மாதிரி இருக்கும். அது சொல்லும் போது இங்க பயங்கரமா பேசுவாங்க. ஆனா அங்க அவங்களோட ரியாலிட்டி பார்க்கும்போது வேற மாதிரி தான் ஆமா இருக்கும். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் ஆமா தான். ஆனா வந்து பெட்டர் அவங்க வீட்ல வந்து சித்தி பையனே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் போது அவங்க மாமா பையன் பக்கத்துல அப்ப இருக்கவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. பெட்டர். இல்ல அதாவது சித்தி பையனா இப்போ அது வேற இதுதானே பார்த்தாகணும். இப்போ அவங்க சொந்தக்காரங்கள யாராவது சிட்டில இருக்கணும். சிட்டில இல்ல. அதுவும் இல்லாம இவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க பையங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இப்போ இவங்க அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ சிட்டி பையனாலே அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்கணுமே. இல்லைன்னா அப்போ அவங்களுக்குள்ள அவங்க வில்லேஜ்ல இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் இப்படி வேணும்னா பசங்களும் அதே மாதிரி ஆசைப்படுவாங்களா சிட்டி பொண்ணுங்க வேணும்னு. எல்லாருக்குமே இல்ல உங்க கிராமம் ஆசையும் தப்பு கிடையாது. ஆனா இவங்க சொல்றதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் சொல்றேன்ல, இப்போ லவ்வும் இப்படிதான். நிறைய பேர் பயங்கரமா லவ் பண்ணுவாங்க. நம்ம காலேஜ் படிக்கும் போது சரி, நிறைய பேர் ஸ்கூல்ல இருந்தே ரொம்ப நாள் லவ் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அது வரைக்கும் அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அப்பதான் ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் அதான் இது அந்த ஒரு ஷோல ஒரு அரை பேசிட்டு டப்புன்னு பல்ட்டி அடிச்சாங்களே அந்த மாதிரிதான். மறந்து பேசிடுறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்